ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு பிரம்மானந்தம். இப்படி மாயையாகின்ற நிலைமைகளில் இருப்பதால்தான் ஈஸ்வரன் யார் என்றோ, எங்கு இருக்கிறார் என்றோ, எப்படி சேவிப்பது என்றோ தெரியாமல் வெளித்தோற்றத்தில் மயங்கி மோகாந்தர்காரர்களாகி தன்னைத்தான் அறியாமல் தன்னிலிருக்கும் அமூல்யமான, அதாவது விலை மதிக்க முடியாத பொருளை திருடி நசிப்பித்து உலகோர் செத்துப் போகின்றனர். அதாவது நம்மிடம் விலை மதிப்பிட முடியாத ஒரு பொருள் உண்டு. அதுதான் நாம் என்றென்றும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்குள்ள நமது சொத்தாகிய சுக்கிலம், அதாவது விந்து. அது பிரம்மஸ்வரூபமாகும். அதை திருடி நாசம் செய்வதால்தான் செத்துப்போக காரணமாகிறது. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் மிகவும் விரும்புவது ஆண் பெண் சேர்க்கையிலாகும். அந்த ஆண் பெண் சேர்க்கையின் போது, அதாவது புணர்ச்சி நேரத்தில் உண்டாகிற நிலைமை இன்னவிதம் என்று யாருக்கும் சொல்ல முடிவதில்லை. அதுதான் பிரம்மானந்தம். அந்த நிலைமையானது ஒரே கதியினால்தான் அடைய முடியும். அதாவது ஆண் பெண் சேர்க்கையின் போது மனமானது யாதொன்றிலும் செல்லாமல், அதாவது பஞ்சேந்திரியங்கள் வழி வெளியே செல்லாமல் தன் உள் அடங்கி மேலும் கீழுமாய் நடனம் செய்து தன்னுடைய ஜீவசக்தி மேலே சென்று பிரம்மரந்திரத்தில் இருக்கின்ற சுக்கிலத்தை இலக்குகிறது. அந்த சக்தியே பெண். மேலே இருப்பது ஆண், அதாவது புருஷன். நவத்வாரே புரே தேஹி என்பது இதற்காகும். இப்படிப்பட்ட ஆண் பெண் சேர்க்கையினால் சுக்கிலம் இலகுகிறது. இப்படிப்பட்ட புணர்ச்சியால் உள்ளே பிரம்மமாய் இருக்கும் சுக்கிலத்தை திருடி வெளியே விட்டு நாசம் செய்கிறோம். அப்படி நாசம் அடைவதுவே மாயை. இப்படி திருடி அனுபவிக்கும் போக சுகத்தை கூட எடுத்துரைக்க முடியாத நிலையில் இருக்கிறது. அதுவே ஆனந்தம். சக்தி சென்று பிரம்மரந்திரத்தை தொடுகிற சமயத்திலுள்ள அற்ப சுகமே போகானந்தமானால், அந்த சக்தி பிரம்மரந்திரத்தோடு பிணைந்து ஐக்கியப்பட்டிருக்கின்ற நிலைமை எவ்வளவு ஆனந்தமாய் இருக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள். அப்படி ஆனந்தத்தில் லயித்திருப்பதே பிரம்மானந்தம். அப்படி பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற சுக்கிலத்தை பானம் செய்து லயித்து என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய சொத்து சுக்கிலம் ஆகும். அதை நினைக்காமல் நிமிட நேரத்தில் உள்ள சுகத்தை விரும்பி தான் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய தன்னுடைய சொந்த சொத்தை திருடி நாசம் செய்கிறோம். அப்படி நாசம் செய்யாமல் அஸ்திவாரமாக இருக்கிற உயிரை வெளியே செல்ல இடம் கொடுக்காமல் சதா, அதாவது எப்போதும் உள்ளிலேயே நடத்தினால் பிரம்மத்தோடு ஐக்கியம் அடைந்து பிரம்மானந்தத்தை அடையலாம். அதாவது ஆண் பெண் சேர்க்கையின் போது எப்படி ஜீவன் உள்ளில் அடங்கி உள்ளிலேயே மேலும் கீழுமாய் நடந்து ஜீவன் சுக்கிலத்தை திருடப் போகின்றதோ, அப்படியே ஜீவன் உள்ளில் தானே கீழ்மேலாய் நடந்து மேலேயுள்ள பிரம்மமாக இருக்கின்ற சுக்கிலத்தில் லயித்தால் என்றென்றைக்கும் ஆனந்தமத்தனாக இருக்கலாம். இதுவே பிரம்மானந்தம். உலகவாசிகள் இதை தெரியாமலும் ஆலோசிக்காமலும் அவனவனுடைய சக்தியை வெளியில் விட்டு பலவற்றிலும் கட்டுண்டு பிரமித்து நசித்து போகிறார்கள். தன்னைத்தான் அறிய வேண்டும் என்று உலகில் சொல்லி வருவதாயினும் தன்னைத்தான் யாரும் பார்ப்பதில்லை. தன்னைத்தான் அறிய தன்னைத்தானே பார்க்க வேண்டும். அப்படி செய்யாமல் மற்றொன்றினை பார்த்து கொண்டிருந்தால் தான் இன்னதென்று அறியாமல் செத்துப் போவதாகும்.
எனவே உலகவாசிகள் எல்லோரும் அவனவனிலிருந்து உண்டாகின்ற சக்தியை அவனவனில் கூடி நடத்தி மேற் சொன்னவாறு பிரம்மமாய் இருக்கின்ற சுக்கிலத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி கைவல்யத்தை பெற்று எப்பொழுதும் ஆனந்தமத்தர்களாய் இருப்பதற்காக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆத்ம நமஸ்காரம்.